நான் இப்போ தூத்துக்குடி மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன். இந்த இடத்துல இப்போ எங்கே வந்திருக்கோன்னா, தாமிரபரணி ஆற்று தான் பார்க்க வந்திருக்கோம். 2 நாளாக தூத்துக்குடி மாவட்டத்தில் சரியான மழை. இன்றைக்கி தான் மழை விட்டுருக்கு. இன்றைக்கி தான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா 2 நாளாக வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்திருக்கு. நேற்றுல தண்ணி இதில் முட்டளவு இருந்துச்சு. பாருங்கள், நனைஞ்சிருக்கு. இன்றைக்கி தண்ணி உள்ளே போயிட்டு நேற்று அணையிலேருந்து தண்ணியை குறைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னே மழை பெஞ்சனால காட்டாத்து இல்லாமல் நிறைய வந்துச்சு. இப்போ தண்ணியை குறைச்சிருக்காங்க. அது உள்ளே போயிட்டு அதை போய் விசிட் பண்ணி பார்ப்போம். வாங்க உள்ளே போவோம். ஆடுலாம் இன்றைக்கி தான் மேய்க்க ஆளுக்கு கூட்டு வந்திருக்காங்க. இவ்வளோ நாள் மழை பெஞ்சனால ஆற்றுல போயிட்டு யாரும் வெளியே விடல. இன்றைக்கி தான் எல்லோரும் வெளியே கொண்டு போகிறாங்க. நேற்றுங்க சரி தண்ணி இருந்தனால இங்கே பாருங்கள், மண்ணெல்லாம் எப்படி கொண்டு போயிருக்கு பாருங்கள். அந்த மரத்து தூருக்குள்ளெல்லாம் பாருங்கள், தண்ணி மண்ணை அரிச்சு கொண்டு போயிருக்கு. நேரத்தில் இந்த மரம் ஃபுல்லாக முங்குற அளவு பாதி அளவு இருந்துச்சு. தண்ணி குறைஞ்சிருக்கு. இப்போ பழைய தண்ணி இவ்வளோ அளவு இருந்துச்சு இல்லை, அதனால் இங்கே கிடக்கிற குவாட்ரு பாட்டிலெலாம் நிரம்பி கிடக்கு. எவனாட்டு குடியான எடுத்து சரக்கிட்டு அடிப்பான். இது சரக்கு கிடையாது, நம்ம தாமிரபரணியோட புனித நீர். குடிச்சிட்டு போவானு. 12 மணி ஆகிட்டாங்க. நான் காலையில் குடிக்க வேண்டியவன். நான் நேற்று இந்த இடத்துல தண்ணி இது அளவு இருந்துச்சு. நேற்று ஒரு அண்ணங்களாம் எங்கள் ஊர்லேருந்து வரப்போச்சு. அந்த லைன் போகிறதுக்கு போயிட்டு இருந்தாங்க. ஒரு கம்பச்சு குத்தி இந்த இடத்துல ஒரு ஸ்டெப் வச்சுருந்தாங்கன்னா அந்த இடத்துல உள்ளே போயிருப்பாங்க. கடலில் தூக்கி எறிந்தாலும் கட்டுவனமாகத்தான் நினைப்பேன். தண்ணியில போனால் நியூஸ் சேனலுக்கு வீடியோ. மழை பெஞ்சு 2 நாள் ஆச்சு. ஆனால் தண்ணி இப்போ கீழே போயிட்டு. ஆனால் போன வருஷம் 2023 டிசம்பர் டைம் தண்ணி குறையவே இல்லை. ஏன்னா எல்லாம் உடச்சி வந்துட்டே இருந்துச்சு. அது அளவு இருந்துச்சு. அப்போ எல்லா இடத்துலையும் கனமழையாக பெஞ்சிட்டு இருந்துச்சு. இந்த இப்போ ஒரு சில இடத்துல சாரல் அடிக்கிறனால மழை தண்ணி அவ்வளோ வரல. ஒரு தாமிரபரணி ஆறு எங்கே இருக்குன்னா, தூத்துக்குடிக்கும் திருநெல்வேலிக்கும் நடுவில் தான் இருக்குது. எங்கள் ஊர் ஆழ்வார் சைடு தாண்டி மாவடிப்பண்ணை என்னும் கிராமத்தில் தான் இந்த தாமிரபரணி ஆறானது இருக்குது. நேற்று இதளவு தண்ணி கிடந்துச்சு. பாருங்கள், அந்த உடமரத்தில் முக்கிட்டு போயிட்டு இருந்துச்சு. ஆனால் ஒரே நாளில் நேற்று நைட்டு 10 மணி வரைக்கும் அவ்வளோ இருந்துச்சு. அதுக்குள்ளே தண்ணி குறைஞ்சிருக்கு. தண்ணியை மாற்றி குளத்துக்கெலாம் மாற்றி விட்றாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இப்போ இன்னும் மழை குறைஞ்சிருக்கு. இன்னும் 2 நாளாக புதுசாக ஏதோ உருவாது சொல்கிறாங்க. அது எப்படி வருது தெரியல. யாருன்னு தெரியாம பேசிக்கிறீங்க. நீ யார்? நீ வங்கக்கடலில் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு நிலைடா. நானு நாளைக்கு வர காலேஜ் இருக்குமா தெரில. ஏர்ல சைடு பாலம் முங்கிருக்கு. பஸ் வருமா தெரில. தூத்துக்குடி மாவட்டத்தில் 2023 வெள்ளம் வர போச்சுல. இப்போ தாமிரபரணி நேரத்தில் வெள்ளம் எப்படின்னா சரியாக நிறைய வந்துச்சு. எல்லா இடத்தும் உடச்சிச்சு. அப்போ இந்த கல்லுகள்லாம் தூக்கிட்டு போட்டு போயிட்டு. என்ன நீ பைத்தியக்காரனவே நினச்சிருக்கிறல்ல நீ. இந்த திருப்ப அந்த கல்லுகளை முக்கிச்சு. இந்த திருப்ப அவ்வளோ அளவுலாம் வெள்ளம் வரல. ஆனால் இன்னும் சொல்ல முடியல. போன வருஷமே வர்றதுக்கு இன்னும் 2 நாள் இருக்குது. போன வருஷம் டேட்டு. அந்த டேட்டை யாரும் மறக்க மாட்டோம். இந்த இப்போ அவ்வளோ சேதாரம் இல்லை தூத்துக்குடி மாவட்டத்தில். இனிமேல் யாராவது தூத்துக்குடி மாவட்டத்துக்கு வரணும்னு நினைக்காதீங்க. டிசம்பர் மாதம் மட்டும். மற்ற மாதம் வாங்க, இந்த மாதம் வந்துடாதீங்க. நான் இப்படி சொன்னேன்னா உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. இவங்கெல்லாம் மெட்ராஸ் இருக்கிற டாப் 10 ரவுடிஸ். பீஸ் ஆக்கிடுவானுங்க. முட்டாள்தனமா தனியா மாட்டிக்கிட்டியடா. கண்ணா பண்ணிங்க தான் கூட்டமா வரும். சிங்களா தான் வரும். போன வருஷம் 2023 2 நாளுக்கு அப்புறம் தண்ணியை தான் பார்க்க வச்சுருந்தோம். அப்போ தண்ணியே குறையலை. இந்த திருப்பு 2 நாளுக்குள்ள கூட ஆகலை. தண்ணி குறைஞ்சிட்டு போன திருப்பு தண்ணி நிறைய திறந்து விட்டானு 1.5 லட்சம் கண்ணாடி. இந்த திருப்பு 80,000 கண்ணாடியிலேருந்து இப்போ 30,000 கண்ணாடியாக மாற்றிருக்கு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு தண்ணி வந்தமே இல்லை. லைட்டாக தான் திறந்து விட்றாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.